இந்த பையன் பல வருஷமா குளிச்சதே இல்ல. ஏன்னா இவன் சின்ன வயசா இருக்கப்போ தவறி கிணத்துக்குள்ள விழுந்திருப்பான். சோ அதுல இருந்து அவனுக்கு தண்ணின்னா ரொம்ப பயம். இவன் குளிக்காதனால இவன் மேல செம்மையா கப்படிக்கும். ஆனா அந்த பையன் அதை பெருசா எடுத்துக்காம அடிக்கடி அவனோட ஃப்ரெண்ட்ஸை போய் கட்டி பிடிச்சுப்பான். இவன் மன வளர்ச்சி சரியில்லாத பையன். இவனை மாதிரியே ஸ்பெஷலி ஏபிள்டு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் நம்ம ஹீரோ தான் பாஸ்கெட் பால் கோச்சிங் கொடுக்க வந்திருக்காரு. பாஸ்கெட் பால் விளையாடி முடிச்ச அப்புறம் எல்லாரும் குளிக்க போறாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் டே நீயும் போய் குளிடான்னு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு. ஆனால் இந்த பையன் அது மட்டும் வேணாம் ப்ளீஸ் ப்ளீஸ்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டே இருக்கான். அப்போ இவங்க குளிக்கிற தண்ணி தொட்டிக்குள்ள ஒரு எலிக்குட்டி விழுந்துடுது. இந்த பையனுக்கு பெட் அனிமல்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம ஹீரோ சூப்பராக ஒரு பிளானை போடுறாரு. அவர் அந்த பையன்கிட்ட எங்களுக்கு எலினா பயம், உனக்கு தான் அனிமல்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்ல, சீக்கிரமா போய் அந்த எலிக்குட்டியை எப்படியாவது காப்பாத்துன்னு சொல்றாரு. சுத்தி இருக்க அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அவனை குளிக்க வைக்கிறதுக்காக கிளாப் பண்ணி அவனை மோட்டிவேட்லாம் பண்றாங்க. ஸோ அந்த பையனும் எலிக்குட்டியை காப்பாத்தியே ஆகணும்னு இப்ப தண்ணிக்குள்ள இறங்குறான். எப்படியோ எலியை காப்பாத்திடுறான். அதே மாதிரி தண்ணிக்குள்ள பல வருஷம் கழிச்சு இறங்கிட்டான். தண்ணி மேல அவனுக்கு இருந்த பயம் எல்லாம் இப்ப போயிடுச்சு. அவனோட பயத்தை ஜெயிச்சனால அவனுக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. செம்ம ஹாப்பியா அங்க இருக்க எல்லாரும் அவன் மேல தண்ணி அடிச்சு ஜாலியா விளையாடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த பையனும் அவங்க டீமும் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு சூப்பரா பாஸ்கெட் பால் விளையாடுவாங்க. இந்த படத்தோட பேர் சித்தாரே ஜமீன் பர் 2025ல ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த முழு படமும் எமோஷனலா அதே சமயம் காமெடியா இருக்கும். இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கீழே இருக்க லிங்க்ல இருக்கு. அதை மறக்காம செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.